ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறை பார்த்திங்கனாக்கா வேர்க்கடலை லேட்டாக போடுறோம். ரொம்ப ஆடி மாதமே முடிய போகுது, ரொம்ப லேட்டாக போடுறோம். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம போட்டதே இல்லை. கரெக்டாக ஆடி மாதத்துக்கு முன்னாடியே வேர்க்கடலை வந்து போட்டுருவோம். இந்த டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சி. அதனால் இந்த வாட்டி களைக்கொட்டை போடுற மிஷினில் கூட போடல. வேர்க்கடலை போடுற மிஷினில் போடாமல் ரொட்டவேட்டர்லேயே வந்து ஃபஸ்ட்டு ஒரு சால் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம விதை விதைக்கிற மாதிரி அப்படியே வேர்க்கடலை அப்படியே விதைச்சி அப்படியே ஓட்டுறோம். ஏன்னா மிஷின் வந்து எல்லாம் ஃபுல்லாக வெளியூருக்கு போயிடுச்சு. அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா சின்ன சின்ன வயலாக இருக்கிறதுக்கு வந்து வரமாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்தால் ஒரு 1 ஹவர்னா மிஷின் ஓடணும் அப்படின்னு தான் வராங்க. இல்லைனாக்கா 1 ஹவர் ஓடுற மாதிரி பக்கம் ஆளுங்களை சேர்த்திக்காங்க, என்ன வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதனால் வந்து பெரிய வயல் ஒன்று போட்டுருச்சு, ஒரு 3 வயல் போடவே இல்லை, அப்படியே விட்டுருச்சு. அதனால் இது மட்டும் என்ன இது போடாமல் மட்டும் போனால் பக்கம் இருக்கிறவங்க வயலில் ஓட்டிட்டாங்கன்னா ஏலத்துலையே அதுக்கப்புறம் நம்ம வண்டி வரத்துக்கு வழி இல்லாமல் ஆகிடும். அதனால் பக்கத்து வயலுக்கு நிலம் ஓட்ட வரும்போதே நாமளும் அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே போட்டு ஓட்டிடுவோம் ரொட்டவேட்டர்லேயே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வேர்க்கடலை சைடில் மட்டும் பார்த்திங்கனாக்கா இந்த பச்சை பயிறு கொஞ்சமாக விரச்சி வச்சுருக்கேன். பச்சை பயிறு அந்த சாம்பாருக்கு சரியாக போகும். அதனால் வந்து பச்சை பயிறு வந்து சைடில் கொஞ்சம் விரச்சி விட்ருக்கேன் நான். பாருங்கள், அப்படியே வேர்க்கடலை பார்த்தாலே தெரியும், அப்படியே மேலேயே போட்டிருக்கேன் பாருங்கள். அப்படியே ரொட்டவேட்டரில் ஓட்டினோம்னா 1-2 மேலே தெரியும். அதில் வந்து கையால் நம்ம மண்ணில் வந்து புதைச்சி விடணும். பாருங்கள், எல்லாம் அப்படியே விதை விதைக்கிற மாதிரி அப்படியே விதைச்சாச்சு. ஃபுல்லாக விதைச்சிட்டு அப்படியே ரொட்டவேட்டரில் வந்து ஓட்டிட்டு 1-2 தெரியுதா பார்த்திங்களானாக்கா அப்படியே நம்ம கையால் அப்படியே மண்ணில் புதைச்சி விட்ற வேண்டியது தான். அமுத்தி விட்டால் வேலை முடிஞ்சுது. அடுத்த வாட்டி சீக்கிரமாக போட்டுருணும். இந்த வாட்டி சீக்கிரமாக போட்டிருக்கோம். பட் வந்து ஒரு 3 நாள் கொஞ்சம் ஈரம் கம்மியாகட்டும் போடலான்னு பார்த்தா அப்படியே மழையே வரல. டிராக்டரும் ஏர் ஓட்டத்துக்கு சிக்காமல் அப்படியே லேட் ஆகிடுச்சு.